ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள். முட்டையை நல்லா உடைச்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் முட்டை எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கழுவிடுவோம். ஏன்னா அதில் அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது ஓடோடு சேர்த்து நமக்கு விழுந்துடக்கூடாது இல்லையா, அதனால். ஓகே, பீட் பண்ணிடலாம் பாருங்கள். எக்கை நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 டம்ளர் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 4 பேர் அளவுக்கு எடுத்துருக்கோம். 2 டம்ளருக்கு 1/4 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், கருப்பட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கோம். பட் வெல்லமும் கருப்பட்டியும் போட்டால் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அவசரத்துக்கு எங்ககிட்ட வந்து சர்க்கரை மட்டும்தான் இருக்குது, அதனால சர்க்கரையை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வாழைப்பழம் அந்த மாவு எல்லாத்தையும் கரைச்சி விட்டுறலாம். பாருங்க, வாழைப்பழத்தை திப்பி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஊற்றும் பொழுது நல்லா சாஃப்டாக வரும், இல்லைன்னா அங்கங்கே பிடிச்சிக்கும். வாழைப்பழம் அதிகமாக போடாதீங்க, இல்லைன்னா வந்து சட்டியோடு ஒட்டிக்கும். நல்லா கரைச்சி எடுத்துடலாம். ஏலக்காய் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் என் பையனுக்காக ஏலக்காய் ஆட் பண்ணலை, ஏன்னா வாயில் வந்து ஏலக்காய் வந்ததுன்னா அடுத்த வாய் வாங்கவே மாட்டான், அதனால தான். இப்போது ஊற்றிடலாம். சட்டி நல்லா வந்து ஓரளவு காஞ்சதுக்கப்புறமா ஊற்ற ஆரம்பிங்க. நான் சின்ன அடையாக தான் ஊற்றிருக்கேன், நீங்கள் வேணும்னா பெருசாக கூட ஊற்றிக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அடை பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கருகாமல் திருப்பி போடுங்க, கருகுனா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. முட்டை போட்டிருக்கனால அந்த ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். அடியில் பாருங்கள், முட்டை போட்டிருக்கனால அந்த நல்லா இதாக வரும். இந்த பக்கம் திருப்பிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும். சுவையான வாழைப்பழ அடை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது?